திமுக கூட்டணியில் தொகுதி பட்டியல் வெளியாவதிலும் திமுக வேட்பாளர்கள் பட்டியல் வெளியாவதிலும் தாமதம் ஏன் என்பது குறித்து நமது செய்தியாளர் சிவராமனிடம் கேட்கலாம். வணக்கம் சிவராமன், திமுக கூட்டணியில் போட்டியிடும் கட்சிகளுக்கான தொகுதி பட்டியல் வெளியாவதில் தாமதம் ஏற்படுவது ஏன்? தொகுதிகளை விட்டுக் கொடுக்க திமுக தயக்கம் காட்டுகிறதா? வணக்கம். தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல் வரும் 23ஆம் தேதி நடைபெற இருக்கக்கூடிய சூழலில் திமுக கூட்டணியில் போட்டியிடக்கூடிய அந்த கூட்டணி கட்சிகளுக்கான தொகுதி பங்கீடு என்பது தற்பொழுது 2 நாட்களாக மும்முரமாக நடைபெற்று வருகிறது. இதில் சிறிய கட்சிகளுக்கான தொகுதி பங்கீடு என்பது தற்பொழுது நிறைவடைந்திருக்கிறது. மொத்தம் 234 தொகுதிகளில் கூட்டணி கட்சிகள் மட்டும் 70 தொகுதிகள் போட்டியிடுகின்றன. திமுக நேரடியாக 164 தொகுதிகளில் போட்டியிட இருப்பது குறிப்பிடத்தக்கது. இதில் உதயசூரியன் சின்னம் கூட்டணி கட்சிகளுக்கு சார்பாக ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதில் 11 தொகுதிகள் போட்டியிடுகிறார்கள். மனிதநேய ஜனநாயக கட்சி சிதம்பரம் தொகுதியில் போட்டியிடுகிறது. இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் வாணியம்பாடி மற்றும் பாபநாசம் உள்ளிட்ட 2 சட்டமன்ற தொகுதிகளில் போட்டியிடுகிறார்கள். தமிழர் தேசம் கட்சி பார்த்தோமெனால் நத்தம் தொகுதியில் நத்தம் விஸ்வநாதன் அவர்களை எதிர்த்து போட்டியிட இருப்பது குறிப்பிடத்தக்கது. மனிதநேய மக்கள் கட்சி நாகப்பட்டினம் மற்றும் ஆம்பூர் இந்த முறை ஒதுக்கப்பட்டிருக்கிறது. கடந்த முறை மணப்பாறை மற்றும் பாபநாசம் ஒதுக்கப்பட்ட நிலையில் இந்த முறை நாகப்பட்டினம் மற்றும் ஆம்பூர் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. திமுக கூட்டணியில் புதிதாக இணைந்திருக்கக்கூடிய எஸ்டிபிஐ கட்சிக்கு நன்னிலம் தொகுதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. நன்னிலத்தில் அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர் காமராஜ் போட்டியிடுகிறார். அவரை எதிர்த்து எஸ்டிபிஐ கட்சி களம் காண்கிறது. முக்குளத்தூர் புலிப்படை சிவகங்கை தொகுதியில் போட்டியிட இருப்பது குறிப்பிடத்தக்கது. சிவகங்கை தொகுதியை பொறுத்தவரை முக்குளத்தூர் வாக்குகள் அதே போன்று மற்ற தாழ்த்தப்பட்ட வாக்குகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தொகுதி. அங்கு கருணாஸ் அவர்கள் போட்டியிட இருக்கிறார். மதிமுகவை பொறுத்தவரை கடையநல்லூர், மதுரை தெற்கு, சீர்காழித்தனி, மொடக்குறிச்சி உள்ளிட்ட 4 தொகுதிகள் அளிக்கப்பட இருக்கிறது. கொங்குநாடு மக்கள் கட்சிக்கு திருச்செங்கோடு மற்றும் பொள்ளாச்சி தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தளி, பவானிசாகர், திருப்பூர் வடக்கு, திருத்துறைப்பூண்டி, ஸ்ரீவில்லிபுத்தூர் தொகுதிகளும், விடுதலை சிறுத்தைகளுக்கு காட்டுமன்னார் கோயில், செய்யூர், பன்ருட்டி, திருப்பூரூர், பெரியகுளம், கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட தொகுதிகளும் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இதில் தேமுதிக மற்றும் காங்கிரஸ் கட்சிகள் போட்டியிடக்கூடிய தொகுதிகளில் தான் தற்பொழுது சிக்கல் எழுந்திருக்கிறது. குறிப்பாக விருத்தாச்சலம் மற்றும் தென்காசி உள்ளிட்ட 2 தொகுதிகள் தற்பொழுது காங்கிரஸ் சிட்டிங் எம்எல்ஏக்கள் இருக்கக்கூடிய தொகுதிகள். அதில் விருத்தாச்சலம் மற்றும் தென்காசி தொகுதிகளை தற்பொழுது காங்கிரஸ் கட்சி விட்டுக் கொடுத்திருக்கிறது. விருத்தாச்சலத்தை பார்த்தோமெனால் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் போட்டியிடுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போன்று விருதுநகர் சட்டமன்ற தொகுதியில் பார்த்தோமெனால் விஜய் பிரபாகரன் அவர்கள் போட்டியிடுவார். விருதுநகர் இல்லை என்றால் சிவகாசி தொகுதியில் போட்டியிடுவதற்கும் தற்பொழுது அந்த பேச்சுவார்த்தை என்பது நடந்து முடிந்திருக்கிறது. இன்னும் 2 கட்சிகளுக்கு இடையே மட்டும்தான் தொகுதி பங்கீடு நிறைவடைய வேண்டியிருக்கிறது. ஒன்று தேமுதிக, மற்றொன்று காங்கிரஸ். காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை கடந்த முறை பெற்ற அதே தொகுதிகளை பெற்றிருக்கிறார்கள். இன்னும் ஒரு 5 தொகுதிகள் மட்டுமே பேச்சுவார்த்தை நடத்தி முடிக்க வேண்டியிருக்கிறது. தேமுதிகவும் பார்த்தோமேனால் 7 தொகுதிகள் அவர்கள் விரும்பிய தொகுதி கிடைத்திருக்கிறது. ஆனால் ஒரு 3 தொகுதிகள் மட்டும் இழுபறியில் இருக்கிறது. இதில் விருகம்பாக்கம் தொகுதியை அவர்கள் கேட்கிறார்கள். ஆனால் திமுக நேரடியாக விருகம்பாக்கத்தில் போட்டியிட விரும்புகிறது. விருகம்பாக்கம் தொகுதி ஏன் என்று சொன்னால் அவர்களுடைய முக்கிய நிர்வாகி பார்த்தசாரதி அவர்கள் போட்டியிடுவதற்காக அவர்கள் விரும்பி கேட்கிறார்கள். ஆனால் விருகம்பாக்கம் தொகுதியை விட்டுக் கொடுப்பதற்கு தற்பொழுது திமுக தயாராக இல்லை. அதற்கு பதிலாக பல்லாவரம் தொகுதியை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று தற்பொழுது திமுக தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பல்லாவரம் தொகுதியை கொடுப்பதற்கு தற்பொழுது திமுக சம்மதம் தெரிவித்திருக்கிறது. தேமுதிகவும் அதை ஏற்றுக்கொண்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இன்னும் ஒரு 2 தொகுதிகள் முடிவானால் இந்த தொகுதி பங்கீடு என்பது நிறைவடையும். காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை கடந்த முறை போட்டியிட்ட அதே தொகுதிகளில் தான் ஸ்ரீவைகுண்டமாக இருக்கட்டும், அதே போன்று விளவங்கோடு, குளச்சல், கிள்ளியூர் உள்ளிட்ட தொகுதிகளில் இந்த முறை போட்டியிட இருப்பது குறிப்பிடத்தக்கது. காங்கிரஸ் கட்சிக்கு இன்னும் ஒரு 5 தொகுதிகள் அவர்கள் விரும்பிய தொகுதிகளை கேட்கிறார்கள். ஆனால் திமுக அந்த தொகுதிகளில் தாங்களே போட்டியிட வேண்டும் என்று சொல்வதால் தான் தற்பொழுது இழுபறியானது நீடித்துக் கொண்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. அதே போல திமுக வேட்பாளர் பட்டியல் இன்று வெளியாக வாய்ப்பு இருக்கிறதா? நேற்றே வேட்பாளர் பட்டியல் வெளியாகும் என எதிர்பார்க்கப்பட்டது. குறிப்பாக முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய நினைவிடத்தில் சென்று இந்த வேட்பாளர் பட்டியலை வைத்து அவரிடம் ஆசி பெற்றதற்கு பின்பு முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அண்ணா அறிவத்தில் வேட்பாளர் பட்டியலை நேற்றே வெளியிடுவார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் காங்கிரஸ், தேமுதிக உள்ளிட்ட கட்சிகளால் தான் தற்பொழுது இழுபறியானது நீடித்துக் கொண்டிருக்கிறது. மாலை ஒரு 4 இல்ல 5 மணிக்குள் தேமுதிக மற்றும் காங்கிரஸ் கட்சியுடனான அந்த தொகுதி பங்கீடை முடித்ததற்கு பின்பு இன்று மாலை 6 மணி அல்லது 7 மணிக்கு இந்த வேட்பாளர் பட்டியலை வெளியிடுவதற்கான அனைத்து வித நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருகிறது. அண்ணா அறிவாலயத்தில் LED ஸ்கிரீன் அமைக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு தொகுதிக்கும் வேட்பாளர் பட்டியலை முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அறிவிக்கும் பொழுது இந்த LED ஸ்கிரீனில் அந்த வேட்பாளருடைய புகைப்படமானது ஒளிபரப்பக்கூடிய வகையில் இதற்கான ஏற்பாடுகள் இன்று செய்யப்பட்டிருக்கிறது. நேற்று வேட்பாளர் பட்டியல் வெளியாகாத நிலையில் இன்று திட்டமிட்டபடி வெளியாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுவது குறிப்பிடத்தக்கது. வரும் திங்கட்கிழமையிலிருந்து வேட்புமனு தாக்கல் தொடங்க இருக்கக்கூடிய சூழலில்
அதற்கு முன்பாக இன்னும் ஒரு நாள் மட்டுமே இருக்கிறது, நாளைய தினம் மட்டுமே இருக்கிறது. அதற்குள் அஃபிடவிட் தயார் செய்ய வேண்டியிருக்கிறது. ஒரு நாள் மட்டுமே இருக்கக்கூடிய சூழலில் இன்றைய வேட்பாளர் பட்டியலை வெளியிடக்கூடிய ஒரு நெருக்கடியான சூழலில் திமுக இருப்பதனால் இன்று மாலை வேட்பாளர் பட்டியல் கண்டிப்பாக வெளியாகும் என திமுக தலைமையிலிருந்து தகவலானது வெளியாகி இருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி சிவராமன்.